Hi, hello everyone. நம்ம இன்னைக்கு January 7 கான current affairs தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் current affairs என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலமேரியா மைசோரமென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்னேக். ஓகேவா, இது வந்து ஒரு நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்னேக்கை வந்துட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு ரெட் ஸ்னேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெட் ஸ்னேக்னு சொல்லும் போது இது ஒரு நான் வெனாமனஸ் ஸ்னேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இது வந்து 50 சென்டிமீட்டர் லெங்த் இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து ரெட்டிஷ் ஷேடில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ பிளாக் அண்ட் ப்ரௌனில் அது மேலே டெக்ஸ்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதுதான் இதோட ஃபீச்சர்ஸ். ஓகேவா, இந்த நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் ரெட் ஸ்னேக் இன் மிசோரம், நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிசோரத்தில் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட் ரீஜியனில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிலாங்ஸ் டு ஜீனஸ் கேலமேரியா. ஸோ கெலமெரியா ஜீனஸ் கீழே வரதுனால இதோட நேம் வந்து கெலமெரியா மிசாராமென்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ விச் கரண்ட்லி கம்ப்ரைசஸ் 69 ரெகக்னைஸ்டு ஸ்பீசிஸ் வேர்ல்டு வைட். ஸோ இந்த ஜீனஸ்க்கு கீழே வந்துட்டு 69 ரெகக்னைஸ்டு ஸ்பீசிஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் ஒரு நியூ ஸ்பீசிஸ் தான் இந்த ரெட் ஸ்னேக்கு, கெலமெரியா மென்சோராமென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்னேக். ஓகேவா, சரி, ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷங்கார்ஷாலா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு ஸ்கீமை எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா அசாமில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அசாம் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான் ஷங்கார்ஷாலா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஃபார் சில்ட்ரன் ஏஜ்டு 4 to 14 இன் கவுஹாத்தி. ஸோ கவுஹாத்தி எங்கே இருக்குது? அசாமில் இருக்குது. சங்கர்ஷாலா அப்படிங்கிற ஸ்கீம் வந்துட்டு 4 to 14 இயர்ஸ் ஏஜ் இருக்க குழந்தைங்கள்லாம் அவங்க ஸ்கூலில் வந்துட்டு சில விதமான இப்போ ஒரு ரைட்னஸ்ஸு, ஒரு எத்திக்ஸு, ஒரு நல்ல விதமாக எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து சொல்கிற மாதிரி ஒரு மாரல் டைப் ஆஃப் வந்து ஸ்டோரிஸு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தாலே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அவங்க ஃப்யூச்சரில் அவங்க கரெக்டாக இருக்கிறது செயல்படுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு வந்து இந்த மாரல் ஸ்டோரிஸ் அதெல்லாம் வந்து டீச் பண்ணணும். ஸோ வந்து ராமாயணா, மகாபாரதா, அதுக்கப்புறம் பகவத்கீதா இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து படிக்கிறது மூலிமா அவங்களுக்கு வந்து இந்த ரைட்னஸ், எத்திக்ஸோடு நடந்துக்கிறது எப்படி இதெல்லாம் வந்து தெரியப்படும்ல. ஸோ அதனால் அதை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஷங்கார்ஷாலா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கவுஹாத்தி அசாமில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரனோட ஏஜ் வந்துட்டு 4 to 14 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். aim to instill Indian cultural values, moral discipline and social responsibility among children at an early age. ஓகேவா, இதுலேயும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட கல்ச்சர் பற்றின வேல்யூ, அதுக்கப்புறம் மாரல் டிசிப்ளினாக எப்படி இருக்கிறது, அவர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ சொசைட்டியில் பொறுப்புள்ள ஒரு குழந்தையாக இருந்தாலே எல்லாத்தையும் கரெக்டாக பக்கத்தில் மற்ற சொசைட்டியில் மற்ற இதுக்கு வந்து எதுவும் தீங்கு விளைவிக்காமல் இருந்தாலே கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அந்தமாரி வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் தி சில்ட்ரன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகேவா, ஸோ அதான் ஷங்கர்ஷாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சீ வாட்டர் டிசாலினேஷன் சிஸ்டம். ஸோ ஸ்வேடஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதை சொல்கிறாங்க, இதுதான் அதோட நேம். ஸோ அந்த டிவைஸ் பேர் ஸ்வேடஸ், சீ வாட்டர் டிசாலினேஷன் சிஸ்டம். ஸோ டிசாலினேஷன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சலைன் வாட்டர்ஸ் இருக்குல்ல, வாட்டர் ஸ்கார்ஸ் என்விரான்மெண்ட் சொல்லக்கூடிய வாட்டர் கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்துட்டு இந்த மாதிரி சலைன் வாட்டர்ஸ், இப்போ உப்பு தண்ணியாக இருக்குது, வாட்டர் கம்மியாக இருக்க இடமா இருக்குது, அங்கெல்லாம் நம்மளுடைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, ஆர்மி மென்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வாட்டர் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கான ஒரு டிவைஸ் தான் வந்துட்டு இந்த ஸ்வேடஸ் சிஸ்டம் மூலிமா பண்ணுறாங்க. ஸோ திஸ் டிவைஸ் ஸ்வேடஸ் ஹாஸ் பீன் டெவலப்டு பை டிஃபென்ஸ் லெபார்டரி, ஜோத்பூரில் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் DRDO அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ நியூ எக்யூப்டு ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது மூலிமா என்னென்ன பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம். இது என்னென்னா டு சப்போர்ட் ஸ்மால் குரூப்ஸ் ஆப்ரேட்டிங் இன் ரிமோட் கோஸ்டல் ஆர் ஹை ஆல்டிடியூட் ரீஜன். இப்போ வந்து லடாக்கு ரொம்ப ஹைட்டில் அங்கே வந்து இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸ்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்க.
அவங்களுக்கு வாட்டர் அங்கே தேவைப்படுறப்ப அவங்களுக்கு வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கறது அந்த விதமான கஷ்டங்கள்லாம் இல்லாமல் இந்த டிவைஸ் மூலிமா அவங்களுக்கு வாட்டர் அக்சஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ ரீஜன்ஸ் வேர் டு அக்சஸ் போர்ட்டபிள் வாட்டர் இன் வாட்டர் ஸ்கேர்ஸ் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ சலைனிட்டி லெவல்ஸ் வந்து இப்போ 35,000 mg/L இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து 500 mg/L வந்து ரெடியூஸ் பண்ணும் இந்த டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? என்னது 35,000 mg/L இருந்துச்சுன்னா அதை 500 mg/L வந்து இது கம்மி பண்ணி கொடுக்கும். இது மூலியமா வாட்டர் ஸ்கேர் சுச்சுவேஷனில் இருக்கிற நம்மளுடைய சோல்ஜர்ஸ் கூட பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4th ஒன், இந்தியா லான்ச்சஸ் EB4 பிஸ்னஸ் விசா ஃபார் சைனீஸ் ப்ரொஃபஷன்ஸ். ஓகே, ஸோ நேத்தி நம்ம பார்த்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விசா அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார் ஆல் த கண்ட்ரீஸ் இப்போ வந்து த்ரூ ஆன்லைன் ப்ராசஸாக வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஃப்ரம் January 1. அதே தான் இது. பட் பர்டிகுலேட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபார் தி சைனா வந்து EB4 பிஸ்னஸ் விசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க சைனாவோட ப்ரொஃபஷனுக்கு. சரியா? ஸோ EB4 விசா அலோவிங் சைனீஸ் டு ட்ராவல் டு இந்தியா ஃபார் ஸ்பெசிஃபைட் இண்டஸ்ட்ரியல் அண்டு கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நமக்கு இங்கே வரணும், வந்து அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே அவங்க தே வில் இன்வெஸ்ட். ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அப்போ நமக்கும் வந்துட்டு அது வந்து ஒரு கெயின் தானே. ஸோ அந்த மூலிமா பிஸ்னஸ் இங்கே டெவலப்மெண்ட் ஆகலாம். அண்ட் இங்கே வந்து அதோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ட்ரேட் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 45 to 50 days ஆஃப் ப்ராசஸிங் நடக்கும். அப்புறம் 6 months அப் டு வந்துட்டு அவங்களுக்கு வேலிடிட்டி அந்த விசா. ஸோ எல்லாமே நேற்றி பார்த்த அதே இதுதான். இது வந்து EB4 பிஸ்னஸ் விசா அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இந்த விசா சப்போர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் IT அண்ட் சப்ளை செயின் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா ரேர் குஷான் காயின்ஸ். ஸோ ரேர் குஷான் காயின்ஸ் வந்து இப்போ 2 இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ் வந்து சிந்தில் வந்து இந்த மாதிரி 2023 வந்து கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணது எக்ஸ்கவேஷனில் ஒரு காப்பர் காயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஸோ குஷான் டைனாஸ்டி. சரியா? குஷான் எம்பையரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாசுதேவா 1 அப்படின்னு சொல்லிட்டு கிங்லாம் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தமாரி சவுத் ஈஸ்ட்டு அப்புறம் சென்ட்ரல் ஏஷியா அந்த இடத்துல ட்ரேட் பண்ணப்போ இந்த காயின்ஸ்லாம் அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு காயின் குஷன் காயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயின்ஸை வந்துட்டு இப்போ திரும்ப 2 பிரைமரி ஏரியாஸில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா பாகிஸ்தானோட டாக்ஸிலா பிர்மவுண்ட்லையும் அப்புறம் வந்து சுலைமான் ரேஞ்ச்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்ஸிலா பிர்மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு யுனெஸ்கோ சைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யுனெஸ்கோ சைட், யுனெஸ்கோனா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் சயின்டிஃபிக் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து யுனெஸ்கோ. என்னது? யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த யுனெஸ்கோவோட சைட்டு தான் வந்து இந்த டாக்ஸிலா பிர்மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே வந்து பிரான்ஸ் காயின் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இன் சுலைமான் ரேஞ்ச்லையும் சில காயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ குஷான் டைனாசிட்டியில் வந்து வாசுதேவா 1 வந்து கிங் எம்பரராக இருந்திருக்காங்க. ஸோ அவர் டைமில் வந்து இந்த குஷான் காயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருந்துச்சு. ஸோ பிரான்ஸ் காயின்ஸ் அது. ஸோ அதை வந்து இப்போ டாக்ஸிலா பிர்மவுண்ட் பாகிஸ்தான் அண்ட் சுலைமான் ரேஞ்சில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னது? யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் சைட்டு தான் வந்து டாக்ஸிலா பிர்மவுண்ட் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ் மேலா. ஸோ சரஸ் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா? சரஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது எதுக்குன்னா டு எம்பவர் தி ரூரல் உமன்ஸ். ஓகேவா? ரூரல் ஆண்டர்ப்ரனர்ஸு உமன் இருக்காங்களா, அவங்க எல்லாரையும் வந்துட்டு எம்பவர் பண்ணுறது, அவங்க எல்லாரையும் வெளியில் குளோபலைஸ் பண்ணி அவங்கள வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றது, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. யாரெல்லாம் வந்து ஒரு ரூரல் கிராமப்புறத்துலேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்களோ
அவங்க வந்துட்டு வெளியில் குளோபலைஸாக மார்க்கெட்டுக்கு வரணும். ஸோ அப்போ அவங்களுக்கு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் செட்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பண்ண போர்ட்டல். எப்படின்னா இப்போ அப்படி அமேசானில் அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் இதுலலாம் அவங்க ப்ராடக்ட்ஸையும் வந்துட்டு செல் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது சரஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த சரஸோட மேலா எக்ஸிபிஷன் தான் இப்போ நடக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திர பிரதேஷில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஜான்வரி 6 to 18 வந்துட்டு இது நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இனிஷியேட்டிவ் அண்டர் தி நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஓகேவா, இனிஷியேட்டிவ் அண்டர் நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் கீழே நடக்குது. ஈவெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னால் சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறது தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, 21st ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ். ஸோ இதில் வந்து நிறையா பேர் அந்தமாரி உமன்ஸ் வந்து 21 ஸ்டேட் அண்டு யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டு இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் அண்ட் உமன் வந்துட்டு வளர்ந்து வரணும், அதுக்காக பண்ணக்கூடியது தான் இது. இதை நான் சொன்ன மாதிரி ஜான்வரி 6 to 18 வந்து குண்டூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இது வந்து சரஸ் மேலா சரஸ் போர்ட்டலை மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இட்ஸ் ஃபார் ரூரல் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகேவா, அவங்கள குளோபலைஸாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் இது. ஸோ இது வந்து இந்த போர்ட்டல் மூலிமா அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு விற்றுப்பாங்க. ஸோ லைக் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் வந்து இது மூலிமா அவங்க வந்து செல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, அதுக்கான ஒரு போர்ட்டல். ஸோ அந்த சரஸ்க்கான ஒரு எக்ஸிபிஷன் இந்த மாதிரி எங்கள்கிட்ட போர்ட்டல் இருக்குது, இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறையா உமன்ஸ் வந்து இது பண்ணணுங்கிறதுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து 21 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்க எல்லாரும் அந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ், அப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய ஹெட்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸிபிஷனில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் டிஜிட்டல் லைப்ரரிஸ் இன் கிராம பஞ்சாயத். ஸோ யூபியில் உத்தரப்பிரதேஷில் கிராம பஞ்சாயத்து எல்லாத்துலேயுமே, யூபியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் லைப்ரரிஸை செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2 lakhs வேல்யூ உள்ள ஒரு லைப்ரரிஸ் எல்லாத்துலேயும் செட் பண்ணோம். டிஜிட்டலைஸாக என்ன கொடுக்கலாம், புக்ஸு எல்லாத்தையுமே புக்ஸு, அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா செட்டப்போட, அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன வந்து பேனல்ஸு, அந்த மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து டிஜிட்டலைஸாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறோமோ அது எல்லாமே கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ யூபி கவர்மெண்ட் ஹாஸ் டிசைடட் டு எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டிஜிட்டல் லைப்ரரிஸ் இன் கிராம பஞ்சாயத் செக்ரட்டரிஸ் அக்ராஸ் தி ஸ்டேட். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 lakh எஸ்டிமேஷன் டோட்டல் எஸ்டிமேஷன் வந்து 4 lakhs. அதில் 2 lakhs ஃபார் புக்ஸு, 1.5 lakhs ஃபார் ஐடி எக்யூப்மெண்ட்ஸ்க்கு அண்ட் 70,000 ஃபார் மாடர்ன் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ டோட்டல் எஸ்டிமேஷன் அமௌண்ட் வந்துட்டு 4 lakhs. 2 lakhs வந்து புக்குக்கு, 1.5 lakhs ஃபார் ஐடி எக்யூப்மெண்ட்ஸ், 70,000 ஃபார் மாடர்ன் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ டிஜிட்டல் லைப்ரரிஸ் எங்கே கொண்டு வராங்க, யூபியில் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோம் பவுண்ட் மூவி. ஸோ இது ஒரு மூவி, ஹிந்தி மூவி. நம்மளுடைய ஹிந்தி மூவி வந்து ஆஸ்காருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆஸ்காரோட ஃபைனல் நாமினேஷனில் இருக்குது. அதோட இது வரைக்கும் 15 மூவிஸ் கூட இருக்குது. அதில் இது செலக்ட் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஹோம் பவுண்ட் மூவி எப்போ செலக்ட் ஆகி அதோட ரிசல்ட் சொல்லுவாங்கன்னா ஜான்வரி 22 அன்னைக்கு சொல்லிடுவாங்க இந்த மூவி செலக்டடாக இல்லையான்னு. பட் இது வந்து இந்த ஃபைனல் நாமினேஷன் ரவுண்டு வரைக்கும் வந்திருக்கிறதுனால நம்ம இதை பார்த்துறோம். ஓகேவா, ஹிந்தி மூவி, இந்தியாவோட மூவி, ஷார்ட் லிஸ்டட் ஃபார் அன் ஆஸ்கார் இன் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம் அட் 98th Academy Award. ஓகேவா, ஸோ இன் ஃபைனல் நாமினேஷன் அமாங் 15 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ். டேரக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். யாருன்னா நீராஜ் கெய்வான் அப்படிங்கிறவர் தான் டேரக்டர். அண்ட் காஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இஷான் கட்டர், விஷால் ஜேத்வா, ஜான்வி கபூர். ஸோ இவங்க தான் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 வந்து நியூயார்க் டைம்ஸில் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 migrants டியூரிங் COVID-19 லாக்டவுன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. யார் ஜேர்னலிஸ்ட்னா பசாரத் பீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து எழுதியிருக்காரு.
2 migrants டியூரிங் COVID-19 லாக்டவுன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து தழுவின மாதிரி இந்த மூவியை வந்து எடுத்திருக்காங்க. அதான் ஹோம் பவுண்ட் மூவி அப்படின்னு சொல்லக்கூடியது. டைரக்டர் யார்? நிராஜ் கெய்வான். ஸோ இதுதான் இப்போ நாஸ்காரோட நாமினேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின். ஸோ ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்து கோலு, அப்புறம் ஸ்ட்ரீமு, அப்புறம் வந்துட்டு டீசலு, இந்த மாதிரி போயிட்டுருக்கப்ப ட்ரெயின் போயிட்டுருக்கப்போ ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறப்ப ஹைட்ரஜன் கேஸை வந்து ஃபியூவல் செல்லுக்கு மாற்றி ஃபியூவல் செல்லேருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலிமா ஹெவி லோட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி எலக்ட்ரிக் லைன்ஸ்லாம் இல்லாமல் ஃபுல் லோட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் போகக்கூடியதான் இந்த ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின். இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின். ப்ராஜெக்ட் பை நார்தர்ன் ரயில்வே சூன் டெஸ்ட் ரன் இன் ஜிந்த் அண்ட் சோனிபட், ஹரியானா. ஃபஸ்ட்டு ரன் எங்கே பண்ணி பார்க்க போகிறாங்க ட்ரையல் ரன்னா? ஜிந்த் அண்டு சோனிபத், ஜிந்துலேருந்து சோனிபட் வரைக்கும் ஹரியானாவோட டிஸ்ட்ரிக்டில், ஹரியானா ஸ்டேட்டில் பண்ணி பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. அண்டு 11 kV, கேவினா கிலோ வோல்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். 11 kV ஸ்டேபிள் அண்டு அன்இன்டரப்டட் பவர் சப்ளை டு ஹைட்ரஜன் பவர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஜிந்த் சிட்டி ஃபார் ஹைட்ரஜன் ட்ரெயின். ஓகே, ஸோ இங்கே வந்து இதை ஜிந்த் சிட்டியில் இந்த ஹைட்ரஜன் பிளான்ட் இருக்கிறதுனால இதை வந்து எந்த இன்டரப்டட் பவர் சப்ளை எதுவும் துண்டிப்பு இல்லாமல் அதை வந்து 11 kV ஸ்டேபிளில் வச்சு இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை உருவாக்குறதுக்கு என்ன ஒர்க்கோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சூன் ட்ரையல் ரன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஜிந்த் டு சோனிபட், ஹரியானா ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் தீபத்தூன். தீபத்தூன் அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்னா இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றமில் வந்து பெரும் இஷ்யூ வந்து போணுச்சு. இந்த கார்த்திகை தீபத்தை வந்து அங்கே இருக்க தீபத்தூனில் நாங்கள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும், இல்லை அங்கே வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் ஜட்ஜ், தனி நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உத்தரவுப்படி நீங்கள் ஏற்றலாம் அந்த தீபத்தூன்லன்னு சொன்னாங்க. பட் ஆஃப்டர் டு தட் அதில் வந்து ஏற்ற விடலை, நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதுரை பெஞ்ச் வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் அந்த தீபத்தூனில் விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த வக்ஃபு போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும் வந்துட்டு ஆமாம் அதில் ஏற்றக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய அந்த டைமில் சொன்னாங்க. பட் அவங்களோட ரூல் ஒன்று இருக்கும்ல, வக்ஃபு போர்டுனா வந்து ரிலீஜியஸ்க்கான செட்டப் இருக்க ஒரு போர்டு. அவங்களுக்கு என்ன அவங்களுடைய தர்கா இந்த மாதிரி அவங்களோட ரிலீஜியஸ் இதெல்லாம் இருக்குல்ல, சைட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான அதோட ஒரு போர்டு தான் வந்துட்டு வக்ஃபுன்னு சொல்லக்கூடியது. வக்ஃபு வாரியம்னு நமக்கு தமிழில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இஸ்லாமியர்களுக்காகவே உள்ளது. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி என்ன 1994லேருந்து 95ஓட ரூல், அவங்களோட ரூல் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 மீட்டர்ஸ் தொலைவில் இந்த தர்காலேருந்து 15 மீட்டர்ஸ் தொலைவு வரைக்கும் பார்த்திங்கன்னா லாங் வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது. மற்றபடி மித்த ஏரியாஸ் ஃபுல்லாகவுமே வந்துட்டு அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்டதை என்னவோ அது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க இதில் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த தூணில் விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு இருந்த அந்த சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் ஃபஸ்ட்டு கொடுத்தாரில் அவர் பேர் என்னது? ஜிஆர் சுவாமிநாதன். ஸோ அதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் மதுரை பெஞ்ச் வந்து அப்ஹெல்டு சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் ஜிஆர் சுவாமிநாதன் ஓகே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கார்த்திகை தீபன் கேன் பி lit at தி ஸ்டேட் பில்லர் எட் டாப் தி திருப்பரங்குன்றம் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பைரவ்னா என்னன்னா இந்தியன் ஆர்மி கிரியேட்ஸ் மாடர்ன் வார்ஃபேர் ஃபோர்ஸ் பைரவ் வித் ஓவர் 1 lakh ட்ரோன் ஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ பைரவ்னு நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்துட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கு. இது மூலிமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh ட்ரோனை எடுத்துகிட்டு வந்து அது மூலிமா இந்த டிஃபென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரோனை வந்து ஒர்க் பண்ணுறதுக்குனே வந்து 15 பைரவ்ஸ் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிட்டாங்க, சோல்ஜர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அப்படின்னா இன்னும் 25 மெம்பர்ஸ் வந்து டோட்டலி ரெடி ஆகணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 15 பெட்டாலியன்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ட்ரோன் வச்சு என்ன ஆப்ரேட் பண்ணுவாங்க? சர்வைலன்ஸ் தான். சர்வைலன்ஸ் வந்துட்டு எந்த விதத்தில் நம்மளுக்கான ஆப்போசிட்டை வந்துட்டு எப்படி எங்கெங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க,
எந்த இடத்துல நமக்கு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் எதுவும் அட்டாக் வருது எதுவும் இதுனாலும் அந்த இடத்துல வந்து ட்ரோன் வந்து பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து என்விரான்மெண்ட்டில் போய் நம்மளோட சர்வேலன்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி தான் இந்த ட்ரோன் ஆப்ரேட்டிவ்ஸ். அதை வந்து மேனேஜ் பண்ணி அதை ஓட்டுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல, அவங்க தான் வந்துட்டு இந்த பைரோஸ், அந்த 15 பைரோ பெட்டாலியன்ஸ் இன்னும் 25 மெம்பர்ஸ் ரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபுல்லாக 25 ஃபுல்லாக ஆப்ரேஷனில் வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன் இந்தியன் ஆர்மி டே பெரைட், இந்தியன் ஆர்மி டே பெரைட் 15 January 2026 ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் நடக்க இருக்குது. ஸோ அங்கே வந்து இதை ஷோ ஆஃப் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தமாரி இந்த ட்ரோனை ஓட்டி காட்டி இந்த வந்து ப்ராக்டிஸாக பண்ணி காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ருத்ரா பிரிகேடஸ் அண்ட் இன்டகிரேட்டட் ஃபார்மேஷன். ஸோ ருத்ரா பிரிகேடஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த ஆப்ரேட்டிவ்ஸோட சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஃபார்மேஷன்ஸ். ஸோ இப்போ அன்மேன்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறது. அன்மேன்னா மேன் இல்லாமல், இப்போ எப்படி ஒரு ட்ரோன் இது பண்ணுறோம், டக்குன்னு அந்த ட்ரோனை கேப்சர் பண்ணுற மாதிரி ஆகுது, டக்குன்னு அந்த ட்ரோனை பிளாஸ்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் அன்மேன்டு ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து நியூ ஃபார்மேஷன் ஐடி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு இன்னும் வந்து ஃபஸ்ட்டு ஏஐயா இன்னும் அட்வான்ஸ்டாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய டிவைசஸ்லாம் வச்சு செய்கிறது தான் இந்த ருத்ரா பிரிகேடஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் இதோட சேர்ந்து இப்போ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியன் ஆர்மியை பற்றி பார்க்குறப்ப நம்ம இந்தியன் ஆர்மி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 1895 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டு சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உபேந்திரா திவிவேடி அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப்னு பார்க்குறோம். அண்ட் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேவா பரமோ தர்மா அப்படிங்கிறது தான் மோட்டோ. சேவா பரமோ தர்மானா என்னென்னா சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப். ஓகேவா, நான் செல்ஃபுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணுறது தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த சேவா பரமோ தர்மா, சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, நெக்ஸ்ட் 12th ஒன் வந்து லேண்ட் ஆஃப் தி சீ. ஸோ லேண்ட் ஆஃப் தி சீன்னு இப்போ வந்து ஒரு கண்ட்ரியை சொல்கிறாங்க. அது என்ன கண்ட்ரினா வந்து மால்தீவ்ஸ் 99. ஸோ மால்தீவ்ஸ் வந்து 99% வந்து த டோட்டல் ஏரியா இஸ் ஓஷன். ஓகேவா, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1% தான் அது வந்துட்டு ஒரு ஏரியாவாகவே இருக்குது. மித்தது எல்லாமே டோட்டலாக ஓஷனாக இருக்குது. ஸோ அது என்ன ஓஷனா, இந்தியன் ஓஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது. அண்ட் இது வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சவுத் வெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே வந்து நிறைய கோரல் ஐலாண்ட்ஸ் இருக்குது, பவளப்பாறைகள் நிறைந்ததாக இருக்குது. ஸோ 1190 கோரல் ஐலாண்ட்ஸும் 26 நேச்சுரல் ஏட்டால்ஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பவளப்பாறைகள் தான் ஏட்டால்ஸ், அதுவும் வந்துட்டு அதே தான், பவளப்பாறைகள் தான் ஏட்டால்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, கோரல் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு இங்கே வந்து 1190 அண்ட் 26 நேச்சுரல் ஏட்டால்ஸ் இருக்குது. ஓகே, லோ லேயிங் 1 to 2 meters above sea land. சீ சுற்றி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ அதுலேருந்து ஐலாண்டாக இருக்கிறப்ப அதோட ஏரியா வந்துட்டு ஜஸ்ட் 1 to 2 meters அபோவில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை என்னன்னு சொல்லுவாங்க, வேர்ல்ட்ஸ் லோவஸ்ட் ஆல்டிடியூட் கோஸ்டல் ஏரியா அப்படின்னு சொன்னால் மால்தீவ்ஸையும் சொல்கிறாங்க. வேர்ல்ட்ஸ் லோவஸ்ட் ஆல்டிடியூட் கோஸ்டல் ஏரியான்னு சொன்னாலும் அது மால்தீவ்ஸு, அதே வந்துட்டு லேண்ட் ஆஃப் தி சீ கண்ட்ரி அப்படின்னு சொன்னாலும் அது மால்தீவ்ஸ். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாம். அப்புறம் நிருத்திய கலாநிதி அவார்டு. ஸோ நிருத்திய கலாநிதி அவார்டுங்கிறது ஒரு டான்ஸ் ஃபார்முக்கு கொடுக்குற அவார்டு. ஸோ பரதநாட்டியம்லேயே வந்து ஓல்டு ஃபார்ம் ஆஃப் டான்ஸ். ஸோ இதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து நிருத்திய கலாநிதி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மியூசிக் அகாடமி, மெட்ராஸ் மியூசிக் அகாடமி சென்னை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 19th டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் யாருக்கு இந்த அவார்டு போயிருக்குன்னா ஊர்மிளா சத்யநாராயணனுக்கு போயிருக்கு. ஊர்மிளா சத்யநாராயணுக்கு நிருத்திய கலாநிதி அவார்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டான்ஸ் பற்றி பார்க்குறப்ப அதோட எலமெண்ட்ஸ் பார்த்துடலாம். நிறுத்த அப்படின்னு சொன்னால் நிறுத்த டிடிஏ நிறுத்தன்னு சொன்னால் அது வந்து ப்ரீ டான்ஸ். ஓகேவா, சாரி, பியூர் டான்ஸ், PURE பியூர் டான்ஸ். நித்த அப்படின்னா அது வந்து பியூர் டான்ஸு. நித்திய அப்படின்னு சொன்னால் அது வந்து எக்ஸ்ப்ரெசிவ் டான்ஸ், எக்ஸ்ப்ரெஷனோட கூடிய டான்ஸ் வந்து நித்திய. அது டீயானா பியூராக டான்ஸ் மட்டுமே, நாட்டியனா
ட்ராமா தான் வந்து நாட்டியன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ யூஸ்வலி பெர்ஃபார்ம்டு டு கர்நாடிக் மியூசிக்கோட இது எல்லாத்தையுமே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து டான்ஸர். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டான்ஸுங்கிறதுனால இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிட்டனா பியூர் டான்ஸு, நித்தியனா எக்ஸ்ப்ரெசிவ் டான்ஸு, நாட்டியனா ட்ராமா. ஸோ இது எல்லாமே கர்நாடிக் மியூசிக்கோடு தான் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் OECD எக்கனாமிக் அவுட்லுக். ஸோ OECD எக்கனாமிக் அவுட்லுக்னு சொல்கிறப்ப இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் அண்ட் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த அவுட்லுக் படி, எக்கனாமிக் அவுட்லுக் படி என்னென்னா 2025ல் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சைனா, இந்தியாலாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்னது? ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட். ஓகேவா? சரி, இந்தியாவோட ஆவரேஜ் ஆனுவல் டிசாஸ்டர் ரிலேட்டட் லாஸ் என்னென்னா 1990லேருந்து 2024 வரைக்கும் இதோட ஜிடிபி வந்து 0.4% வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த எக்கனாமிக் அவுட்லுக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர், நேச்சுரல் கேலமிட்டிஸ் நிறையா வருதுல்ல, இயற்கை பேரழிவு அப்படின்னு சொல்லக்கூடியது வரப்போ நம்மளுடைய உள்நாட்டில் அப்போ வந்து பாதிப்பு ஏற்படும். அப்போ நம்மளுடைய கிராஸ் டொமஸ்டிக் இண்டெக்ஸ்லையும் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்லையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படும். ஸோ அப்போ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நம்மளுடைய எக்கனாமிக்ஸோட அவுட்லுக்கில் எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இவங்க சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுபடி 1990லேருந்து 2024 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.4% ஆஃப் ஜிடிபி வந்து இருக்குது. ஸோ இந்தியாஸ் ஆவரேஜ் ஆனுவல் டிசாஸ்டர் ரிலேட்டட் லாஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தியா இஸ் second in world risk index among Asia economic after the Philippines. So world risk indexல அப்படி அந்த நேச்சுரல் கேலமிட்டிஸ்னால வந்து இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக்ஸ் லாஸில், ஸோ அதில் வேர்ல்டு ரிஸ்க் இண்டெக்ஸில் வந்து ஃபிலிப்பைன்ஸ்க்கு அடுத்து ஏஷியாவில் வந்துட்டு இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட் பிளேஸில் ஃபிலிப்பைன்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, அவ்வளோதான் இந்த OECD எக்கனாமிக் அவுட்லுக், OECD. ஓகே, நெக்ஸ்ட் வயலினிஸ்ட் ஆர்கே ஸ்ரீராம்குமார். ஸோ இந்த வயலினிஸ்ட் ஆர்கே ஸ்ரீராம்குமார் வயலின் வாசிக்கிற வயலின் வித்யான் அப்படின்னு சொல்லக்கூடியது வித்வான். ஸோ இவர் வந்து சங்கீத கலாநிதி அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த அவார்டை வந்து 1942லேருந்து வந்து மெட்ராஸ் மியூசிக் அகாடமி இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து கோல்டன் மெடல் ப்ளஸ் பிருத்து பரட்ரா அப்படின்னு சொன்னால் வந்து சைட்டேஷன் சர்டிஃபிகேட், அவார்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? பிருத்து பரட்ரா. ஓகேவா? ஸோ இது வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், சங்கீத கலாநிதி அவார்டு. ஓகே, நெக்ஸ்ட் கண்டபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஈஸ்டர்ன் மோஸ்ட் வில்லேஜ் டாங். ஓகேவா? ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் தான் நம்ம இந்தியாவோட அருணாச்சல் பிரதேஷ் இப்போ எப்படி வந்து உலகத்தில் முதலாக சூரியன் வரப்போ நம்மளுடைய இந்த யூனிவர்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏர்த்தில் வந்து நார்வேல தான் வந்து சன்லைட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கல்ல, சூரிய ஒளி ஃபஸ்ட்டு நார்வேலேருந்து தான் வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து தான் வருது. அருணாச்சல் பிரதேஷில் அப்போ எங்கே ஃபஸ்ட்டு வருது? டாங்குங்கிற வில்லேஜ், ஈஸ்டர்ன் மோஸ்ட் வில்லேஜ் டாங்கில் தான் ஃபஸ்ட்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்காகவே அவங்க ஒரு ஈவெண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதோட பேர் அலோ பிரபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட். அலோ பிரபாத் டான்ஸ் ஆஃப் தி டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து ட்ரெடிஷனாக வந்து மயார் அண்டு மிஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீப்புள்ஸ் வந்துட்டு, இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மயர் அண்டு மிஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடியங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிபேன் ஃபார் பேட்டரிஸ், இவி பேட்டரிஸ். ஓகே, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ்க்கு வந்துட்டு ஒரு பிபேன் கொடுக்கணும். பிபேனா பேட்ரி பேக் ஆதார் நம்பர். ஸோ ஆல்ஃபா நியூமரிக்கா ஒரு 21 கேரக்டரில் வந்துட்டு இதுக்கும் வந்து ஆதார் நம்பர் கொடுக்கணும். யூனிக் பேட்ரி நம்பர் தனித்தனியாக ஒரு பேட்ரி கொடுக்கணும். ஏன்னா இனிமேல் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இ வெஹிக்கிள்ஸ்னு வரப்போகிறதுனால இதை வந்து ட்ரேசபிலிட்டியாகவும் இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து இதை ட்ராக் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக ஒரு பேட்ரிக்கும் வந்துட்டு நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் டு டிஸ்போசல் வரைக்கும் எல்லாமே ட்ரேசபிலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக
இந்த ஆதார் நம்பர் ஃபார் பேட்டரிஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கேரியா அடாப்ட்ஸ் யூரோ பிகம்ஸ் 21st. ஓகே, இப்போ வந்து பல்கேரியா வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஓகேவா? ஸோ யூரோப்பியன் கண்ட்ரி தான் பல்கேரியா. ஸோ இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோ அவங்களோட லெவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இப்போ நமக்கு எப்படி ருப்பீஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பல்கேரியா லெவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை விட்டுட்டு இவங்க யூரோவையே வந்து எடுத்துக்கிறாங்க. யூரோனா யூரோ கரன்சி அப்படிங்கிறதே இவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து January 1 ஜாயினிங் தி யூரோசோன் ஆஸ் இட்ஸ் 21st மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால் யூரோவை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ வந்து பல்கேரியன் லெவ் அண்டு நியூ யூரோ. ஸோ அப்போ ஜான்வரியிலேருந்து இவங்க அடாப்ட் பண்ணதுனால ஜான்வரி அண்டு பிப்ரவரி வரைக்கும் இவங்க வந்து பல்கேரியன் லெவ் அண்ட் நியூ யூரோன்னு பார்க்குறோம். ஸோ ஜான்வரி அண்ட் பிப்ரவரி வரைக்கும் இது ரெண்டும் கம்பைண்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டு பிப்ரவரி வந்து யூரோ ஃபுல் ஒர்க்குக்கு வந்துடும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பல்கேரியா ஜாயின்ட் யூரோப்பியன் யூனியன் இன் 2007. யூரோப்பியன் யூனியனில் பல்கேரியா வந்து ஜாயின் ஆனது 2007. ஓகேவா? இப்போ வந்து அது இல்லாமல் இப்போ யூரோப்பியன் ஸ்டேட்டாக ஸ்டில் வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கரன்சிஸை வந்து அதோட நேஷ்னல் கரன்சியை அது யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து யூரோப்பியன் யூனியனில் வந்து 2007 ஜாயின் ஆயிருக்கு. இப்போ அவங்க யூரோவை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். லெவ்வை விட்டுட்டு யூரோவை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. Hope you understand the video. Thank you.